இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக கரூர் பெரியார் திராவிட கழகத்தின் கண்ணை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்டி பிரச்சார பயணம் நடைபெற்றது. கரூர் பெரியார் திராவிட கழகத்தினர் ஜூலை 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கரூர் 5 ரோட்டில் இருந்து அலங்கார் லாட்ஜ் வரை இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைத்திட பெரியார் திராவிட கழகத்தின் தூத்துக்குடி பால் அறிவலகன் கண்ணை கட்டி வாகனம் ஓட்டும் நிகழ்ச்சியை நடத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அமைப்பாளர் ராசா தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் முருகேசன், பரமத்தி ஒன்றிய செயலாளர் தங்க ராமஜெயம், கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய அமைப்பாளர் காமராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழர் பண்பாட்டு பேரவைத் தலைவர் காமராசு துவக்கி வைத்தார். நகர மதிமுக செயலர் பாக்கி தங்கராசு நிகழ்ச்சியை முடித்து வைத்தார். மாவட்ட தலைவர் கூக்கி தனபால் நன்றி கூறினார். மக்கள் முள்வேலி கம்பிக்குள்ளே முண்டியடித்துக் கொண்டு மூச்சு திணறிக் கொண்டு அன்பான சொந்தங்களே, நம்முடைய ஈழ மக்கள் ஈழத்திலே தமிழ் சொந்தங்களை காப்பாற்ற கோரி அவர்களை அதே இடத்தில் தோழர் தூத்துக்குடி பால் அறிவழகன் அவர்கள் இரு சக்கர வாகனத்திலே கண்களை கட்டிக்கொண்டு நம்முடைய 5 விளக்கு பகுதியிலிருந்து சூர்யா பேக்கரி வரை வேலைக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற 3 லட்சம் மக்களை காப்பாற்ற கோரி தூத்துக்குடி பால் அறிவழகன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பான கரூர் மாநகரத்து சொந்தங்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, இதோ இரு சக்கர வாகனத்திலே தங்கள் மக்களை காப்பாற்றுங்கள், எங்கள் ஈழ மக்களை காப்பாற்றுங்கள் என்று கூறி நம்முடைய நகரத்தின் வீதிகளில் இதோ கண்களை கட்டிக்கொண்டு இரு சக்கர வாகனத்திலே இதோ தூத்துக்குடி பால அறிவழகன் அவர்கள். என் அன்பான கரூர் நகரத்து சொந்தங்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, இதோ தூத்துக்குடி பியாமல் முண்டி அடித்த கோரி இதோ நம்முடைய கரூர் வீதிகளில் நம்முடைய தூத்துக்குடி பால் அறிவழகன் அவர்கள் இருசக்கர வாகனத்திலே கண்ணை கட்டிக்கொண்டு உங்கள் முன்னே உணவில்லை, உடுக்க உடையில்லை, இப்படி கண்ணை மூடிக்கொண்டு போய்கொண்டு நிற்காதீர்கள், எங்கள் இனத்துக்காக குரல் கொடுங்கள் என்று கூறி தன் கண்ணை கட்டிக்கொண்டு நம்முடைய கரூர் மாநகரத்து வீதியிலே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த பால் அறிவழகன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஈழ நிலப்பட விட முடியாமல் முண்டி அடித்துக் கொண்டு கண்ணீரோடும் கம்பளையோடும் உணவு நகரத்தின் வீதிகளில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பான தோழர்களே, என் அன்பான தமிழ் சொந்தங்களே, நம்முடைய இனம் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறது. போர் நின்ற பின்னும் நம்முடைய நகரத்தின் வீதிகளில் இதோ தந்தை பெரியார் திராவிடத்துக்குடி பால் அறிவழகன் அவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஐயோ என் தமிழினம் அழிகின்றது, காலிக்கின்றார்கள், அவர்களை காப்பாற்றுங்க என்று கூறி தூத்துக்குடி பால் அறிவழகன் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த தூத்துக்குடி பால் அறிவழகன் அழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது, காப்பாற்றுங்கள் என்று கூறி இதோ கண்ணை கட்டிக்கொண்டு நம்முடைய நகரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த தூத்துக்குடி பால் அறிவழகன் அவர்கள் இதோ நம்ம நகரத்தின் வீதிகளில் தன் கண்ணை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்திலே நம்முடைய வீதிகளில் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அன்பான உறவுகளே, உள்கம்பி வேலைக்குள்ளே 3 லட்சம் மக்கள் நாளும் உணவின்றி உடையின்றி சிக்கி தவிக்கின்றார்களே, அவர்களை காப்பாற்றுங்கள். மத்திய அரசு, மாநில அரசு காப்பாற்றுங்கள், எங்கள் மக்களை காப்பாற்றுங்கள் என்று கூறி தூத்துக்குடி பால் அறிவழகன் அவர்கள் இருசக்கர வாகனத்திலே கண்ணை கட்டிக்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அன்பான தோழர்களே, அன்பான சொந்தங்களே, கழிப்பறை வசதியின்றி நாளும் பொழுதும் அகதி முகாமிலே சிக்கி சீரழிகின்றது. எங்கள் இனத்தை காப்பாற்றுங்கள். சாதியற்று போய்விட்டதா எங்கள் இனம்? கேட ஆள் இல்லையா எங்கள் இனத்திற்கு என்று கூறி கதறி தன் கண்ணை கடல்
சிலர் சிக்கித்தங்கும் என் கப்பல்கள் சார்பாக கண்களை கட்டி வாகன ஓட்ட பிரச்சார பயணம். இந்த பிரச்சார பயணத்தின் நோக்கம் ஈழத்திலே தமிழர்களை கொண்டு குவிக்கிற சிங்கள அரசை கண்டித்தும் அதை ஆதரிக்கின்ற இந்திய அரசையும் தமிழக அரசையும் கண்டித்தும் புலிகள் மீதான தடையை நீக்கக்குறியும் திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதியிலே வாகனம் ஓட்டி கொண்டு அதுக்கு பின்னால் கரூரிலே இந்த பிரச்சார பயணத்தை தொடர்கிறோம். தலைமையின் கட்டளைப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள்